வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32:17 வாசிங்க. ஒருத்தர் 27 வாசிங்களேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32:17-27. கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ மகா பலத்தினாலும் வானத்தையும் உம்மாலே செய்யக்கூடாதான அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. 27வது வசனம் வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஒரே ஒரு காரியம் சொல்லிருங்க. சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு. பல காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்ம சொல்லணும், இல்ல ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றோ இல்லை. நீர் என் வாழ்க்கையில இந்த மாதத்துல எது செய்தாலும் அது அதிசயம் தான். அல்லேலூயா. எது செய்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சாலும் அது அதிசயம் தான்ப்பா. யாருக்கு இந்த அதிசயம் நடக்கும்? ஒரு 5 நபரை உங்களுக்கு முன்னதாய் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த அதிசயத்தை செய்கிறவர் யார்? அவர் தேவன். இந்த அதிசயத்தை செய்ய போகிறவர் யார்? நான் ஆராதிக்கிற என் தகப்பனவர். அவர் எனக்கு இனி இந்த மாதத்துல ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்மானம் பண்ணி பாருங்க. கடந்த நாட்கள தேவ சமூகத்துல நான் காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். சமயமும் தேவ செயலும் வாய்க்கட்டும் சொல்லி போதகர் பேசினார். அதை வைத்து நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து 7 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்க தீர்மானித்தேன். நான் முதல் நாள் ஜெபத்தை முடிக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை என் வாழ்க்கையில செய்தார். நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், இது எப்படி வாய்க்கும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். இப்ப நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எனக்கானவைகள் யாவையும் செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பாத்துக்கோங்க, அதிசயம் செய், நீ என்ன செஞ்சாலும் அது அதிசயம் தான். உங்க கரத்துல இந்த மாதத்தை அர்ப்பணிக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சதமரலே சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளாகவும் 32:24. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். பண்ணும்போது அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி அவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சதமரலே சொல்லலாமா? முதலாவது, அவர் யாருக்கு அதிசயம் செய்வார்? நல்ல கவனிங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன அதிசயம்னா என்ன? இயற்கைக்கும் செயற்கைக்கும் அப்பாற்பட்டதுதான் அதிசயம். இங்க எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில இந்த வியாதி ஒருவேளை சாதாரணமான வியாதியா ஆரம்பிச்சிருக்கலாம். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வியாதியா இருந்து அதற்கு பிற்பாடுதான் அந்த வியாதி என்னவா மாறிட்டான், மரண தருவாயிலே கொண்டு போய் நிறுத்தி விட்டது எசேக்கியாவை. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ராஜ அரண்மனையில இருக்கிற எசேக்கியா, ராஜாவுடைய ஸ்தலம், அவன் மிகப்பெரிய ராஜ மேன்மை எசேக்கியாவிடத்துல உண்டு. அவனுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவனுக்கு தடுப்பூசியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். தேசத்தின் முதல் குடிமகர் ராஜா, அவருக்கு எந்த விதத்திலும் குறைவு இருந்திருக்காது. ஆனா அந்த ராஜா கூட அவர் மரணத்திற்கு ஏற்ற வியாதிப்பட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரனுக்கு என்ன பண்ணாரா? ஜெபம் செய்தார். அப்போ இன்னைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்வார் தெரியுமா? ஜெபிக்கிற ஒருவனுக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அந்த வியாதியை குறிச்சு, இந்த வியாதி மரணத்துக்கான வியாதியா இருந்தா பரவாயில்லங்க, நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த மாதம் முழுதும் சொல்லி பாருங்க, ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெபித்து, ஆண்டவரே இது அதிசயமாய் நடத்தி கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் சகலத்தையும் அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு செய்தவர், ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு மறு ஜீவனை அருளியவர். அதாவது உலகத்தின் பார்வையில் இது நடக்க முடியாது, மரணம் தான். நீ ராஜா ஏசா சொல்றாரு, நீ என்ன பண்ணிரு, எல்லாவற்றையும் ஏற்படுத்தி விட்டு, உதாரணத்துக்கு சொல்றேன், குழியெல்லாம் என்ன பண்ண விட்ட, ஆள் அனுப்பிறன்னு சொல்றாரு ஏசாயா. ஆனா ஆண்டவர் எசேக்கியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஜெபிக்கிற ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குங்க? இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லவா?
இல்ல, நீங்க எதை வேணா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், அவர் உங்களுக்கு அதிசயம் செய்கிறவராய் தன்னை காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்துல சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும், நீங்கள் தேவ சமூகத்துல வந்து முழங்கால் படியிடுகிற எல்லா ஜெபத்திற்கும் ஒரு அதிசயத்தை கர்த்தர் இந்த ஆண்டுக்கு செய்ய போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். சத்தமர அல்லேலூயா சொல்லலாமா? அன்னாள் ஜெபித்த ஆலயத்துல வந்து அவளுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் விளக்கப்படுகிறார். இந்த நாளில, இந்த மாதத்துல இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்துல ஆராதனையில உபவாச ஜபங்களை வந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜபிக்கிற சகல காரியங்களிலும் கர்த்தர் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. சதம